கார் எந்தூசியாசிஸ்ட், கார் ஓட்ட பிடிச்சவங்க, கார் மேல ரொம்ப லவ் காட்டுறவங்க, கார் ஓட்டுறதே ஒரு பெரிய பேஷனா ஹாபியா வச்சிருக்கவங்க, இவங்கள தான் கார் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெகு சில பிராண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த எந்தூசியாசிஸ்ட் செக்மெண்ட்டுக்குன்னு கேட்டர் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சில பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அது ரொம்ப பண்றது இல்லை. இப்போ ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஹுண்டாய் நமக்கு பிடிச்ச மாதிரி கார்ஸை ஓட்டுறதை விரும்புறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி கார்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. என்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. என்லைன் இது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என் அப்படின்னா நாம்யாங் அப்படின்ற சிட்டியில் ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அந்த சிட்டியில் ஆரிஜினேட் பண்ண கார் அப்படின்றத குறிக்கிற மாதிரி என் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த என் கார்ஸ் எல்லாமே ஜெர்மனில் இருக்க வேர்ல்டு ஃபேமஸான நூபர்கிரிங் ட்ராக்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ணப்பட்டது, ட்ரையல் பண்ணப்பட்டது. ஸோ என் கார்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ளே வரதில்லை. அதோட பவர் ட்ரெயின் ஜாஸ்தி, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நார்மல் ஹுண்டாய்க்கும் என்னுக்கும் நடுவில் என் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியை ஹுண்டாய் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரி என்ன பர்பஸ் அப்படின்னா, ஒரு நார்மலான கார், ரோட் கோயிங் கார் எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன ட்வீக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் விஷுவல் ஓரியன்டாகவும் நிறைய ட்வீக்ஸும் பண்ணி இந்த எந்தூசியாசிஸ்ட் செக்மெண்ட்டை கேட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஹுண்டாயிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் நம்ம என் சீரீஸில் பார்த்துருக்கோம். அதுதான் i20 என் லைன். அதை தொடர்ந்து வென்யூ என் லைன் வந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட ஒரு வென்யூவோட பிக் பிரதரான கிரெட்டா இருக்காரு. கிரெட்டாவோட என் லைன் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கார்ல என்ன இருக்கு, என்ன புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கா, என் பேட்சை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ. ஆல் நியூ ஹுண்டாய் கிரெட்டா என்லைன் நம்ம கூட இருக்கு. இதோட எக்ஸ்டீரியரை நம்ம இப்போ பார்க்க போறோம். இனிஷியலா காரோட ஃப்ரண்ட் ஃபேஸியால ஒரு ஸ்லீக்கான டிஆர்எல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அந்த டிஆர்எல்ஸ் வந்து ஹுண்டாயோட இப்போ நியூ ஜென்ரேஷன் டிசைன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கண்டினியூடா பானட் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸ்லிம்மான கிரில்ஸை பார்க்க முடியுது. பழைய கிரெட்டாக்கும் புது கிரெட்டாக்கும் இந்த கிரில்ஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க. ஒரு போல்டான என்லைன் பேட்சிங் பார்க்க முடியுது. இந்த பேட்சை பார்த்தோன்னே இது ஒரு ஸ்பெஷலான கார் அப்படின்ற ஃபீலிங் வந்து நமக்கு வந்துடுது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ரீடிசைன்டு பம்பர் பார்க்க முடியுது. நார்மல் கிரெட்டாவோட பம்பர் கொஞ்சம் ஹெஃப்டியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த என்லைன் காரில் இருக்கிற பம்பர் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் ஒரு மாதிரி சிசல்டு லுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இம்போசிங்காக இருக்குது. அப்படியே காரோட சைட் ப்ரொஃபைல்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா 360 டிகிரி கேமராஸ்க்கான பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட சைட் ப்ரொஃபைல டாமினேட் பண்ற ஒரு விஷயம் என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா 18 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 18 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் என் பிராண்டிங்கோட வருது. நீங்க அதை பார்க்க முடியும். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் என்னன்னா, இந்த அத்லெட்டிக் ரெட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெட் கலரை அவங்களோட எல்லா என்லைன் கார்ஸ்லையும் ஹுண்டாய் கொடுத்துட்டே வராங்க. ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அத்லெட்டிக் ரெட் வந்து ஓவரால் பாடி ஃபுல்லா ரன் ஆகிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. சைட் ஸ்கர்ட்ஸ்லயுமே அந்த அத்லெட்டிக் ரெட்டை அழகா ஃபியூஸ் பண்ணி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஹுண்டாய். அதே மாதிரி இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார் இல்லையா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நல்ல பிரேக்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கார்ல 4 வீல்ஸுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சின்ன அட்டென்ஷன் டு டீடைல், நம்ம எப்பயுமே டீடைல்ஸை கவர் பண்ற சேனல். ஸோ இதுலயுமே நமக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான டீடைலிங் என்னன்னா, 4 வீல்ல இருக்க டிஸ்க் பிரேக்ஸ்லயுமே பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா அது ஆஃப்டர் மார்க்கெட்டா பண்ணுவோம், பிராண்டே வந்து பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. அப்படியே அந்த சைட் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரியருக்கு போய் பார்க்குறோம். ரியரை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பாய்லர். ஈவன் தோ இது ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியா இருந்தாலும் இதுக்கு ஒரு ஸ்பாய்லர் கொடுத்து இந்த காருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நேச்சர் இருக்கு அப்படின்றத வந்து ஹுண்டாய் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஸ்பாய்லர் அழகா வந்துட்டு ரூஃபோட இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. கீழே ஒரு பிரேக் லைட்ஸ் தெரியுது, ஷார்க் ஃபின் ஆண்டனா தெரியுது, அண்ட் இந்த டெயில் லைட் ரியர் ஃபுல்லா டாமினேட் பண்ணுது. நார்மல் கிரெட்டால கொடுத்துருக்கிற அதே டெயில் லைட் அசம்பிளி தான், பட் ஸ்டில் இந்த காருக்குமே அந்த செட்டு சூட் ஆகுது அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். இங்கேயும் ஒரு என்லைன் பேட்சிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இந்த டிஃப்யூசர் வந்து ஃபங்க்ஷனலா இல்லை அப்படின்னாலுமே இந்த ஸ்போர்ட்ஸ் அப்பீலுக்கு, இந்த காரோட கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்வின் டிப் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸா i20 என்லைன்லயும் இதே மாதிரி ஒரு ட்வின் டிப் மஃப்ளர் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது சவுண்ட் டியூனிங் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஒரு ராஸ்பியான ஒரு அக்ரெசிவான எக்ஸாஸ்ட் நோட்டு i20 என்லைன்ல பார்த்தோம். இந்த கார்ல சவுண்ட் டியூனிங் அவங்க பண்ணல.
பட் ஸ்டில் இந்த காரோட என்ஜினே போதுமான அளவுக்கு ராஸ்பி நோட்டை தான் கொடுக்குது. எப்படி இருக்கு அப்படின்ற எக்ஸாஸ்ட் நோட்டை இப்போ நம்ம கேட்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிங்களா? கண்டிப்பா இது ராஸ்பியா தான் இருக்கு. பேனட்குள்ள இருக்கிற ஒரு பீஸ்ட், எப்பேற்பட்ட பீஸ்ட் அப்படின்றது இந்த சவுண்ட்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க காரோட பவர் ட்ரெயினை பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல் நியூ கிரெட்டா என்லைனோட பவர் ட்ரெயினை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஹுண்டாய் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின், TGDI அப்படின்னு சொல்கிறாங்க, டைரக்ட் டர்போ. ஸோ இந்த என்ஜின் ஒரு சூப்பர் பொட்டன்ஷியலான 160 PS ஆஃப் பவரையும் 253 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜினை இதுக்கு முன்னாடி நம்ம ஹுண்டாயோட அல்கசார்லையும், கியாவோட செல்டாஸ்லையும், கியாவோட கேரன்ஸ்லையும் பார்த்துருக்கோம். பட் இந்த காரில் இந்த என்ஜின் ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டிரைவ்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல் நியூ ஹுண்டாய் கிரெட்டா என்லைனோட இன்டீரியருக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே என்ன வெல்கம் பண்ணுற ஒரு விஷயம், இந்த கேபினோட ஆல் பிளாக் ஃபினிஷ். ஸ்போர்ட்ஸ் அப்பீல் கொடுக்கணும், ஒரு ஸ்போர்ட்டியான கார் அப்படின்னாலே ஆல் பிளாக் ஃபினிஷ் தான் இருக்கணும். இந்த காரில் அதே மாதிரியே ஒரு ஆல் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரெட் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெளியே பார்த்த அதே அத்லெட்டிக் ரெட்டு இன்டீரியர்ஸ்லையுமே வரதை நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு இந்த இன்டீரியர்ல பிடிச்ச 3 விஷயங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒன்று, இந்த என் லைனோட ஸ்டீரிங் வீல். எல்லா கார்லையுமே நம்ம அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ற விஷயம் ஸ்டீரிங் வீல் தான். இந்த ஸ்டீரிங் இட் ஹஸ் கம் டைரக்ட்லி ஃப்ரம் ஹுண்டாயோட என் கார்ஸ்ல இருந்து அதே ஸ்டீரிங்கை கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த லெதர் பர்ஃபரேஷன்ஸ், இதுல இருக்க இந்த ரெட் ஸ்டிச்சிங்கு, என் பேட்சிங்கு எல்லாமே நம்ம ஓட்டுறது ஒரு ஸ்பெஷலான கார் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கியர் லீவர். நீங்க ஒரு பெட்ரோல் ஹெட் அப்படின்னா, நீங்க கார் கிரேசியான ஆள் அப்படின்னா கண்டிப்பா மேனுவல் ஸ்டிக்கை வந்து விரும்புவீங்க. இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்க மேனுவல் கியர் லீவர் ஒரு ரவுண்டா சங்கியா ஹோல்டு பண்றதுக்கு நல்லா இருக்கு. இதுல கொடுத்துருக்க பெர்ஃபரேஷன்ஸ், இதுல கொடுத்துருக்கிற என் பேட்சிங், இதுல இருக்க ரெட் ஸ்டிச்சிங் எல்லாமே இந்த காரோட அப்பீல இன்க்ரீஸ் பண்ணும். மூணாவது என்னோட ஃபேவரட்டான விஷயம் இந்த காரோட பெடல்ஸ். 3 பெடல்ஸுமே இப்போ நம்ம ஓட்டுறது மேனுவல் அப்படிங்கறனால இது 3 பெடல் சிஸ்டம். பெடல்ஸ்ல வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறது இல்லாம கிரிப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்றதுக்குமே பாக்குறதுக்குமே நமக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்டி ஃபினிஷ் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பா சொல்லலாம். எலிஃபென்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரோட மேஜரா நம்மளை அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, 2 பெரிய 10.25 இன்ச் டிஸ்பிளேஸ் இருக்குது. ஒன்று 10.25 இன்ச் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இன்னொரு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு இருக்குது. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இன்ட்யூட்டிவாக இருக்குது. டச் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸோடு இருக்குது. இது வந்து பவர்ட் பை போஸ் 8 ஸ்பீக்கர் போஸ் மியூசிக் சிஸ்டமும் இது கூடயே வந்துடுது. ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய டேட்டாவை ரொம்ப கிறிஸ்பாக லெஜிபிளா பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியா காட்டுது. நம்பர்ஸ் எல்லாம் நல்லா லெஜிபிளா இருக்குது, பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணாம அழகா மினிமலா சட்டிலா ஸ்போர்ட்டியா வச்சிருக்காங்க. ஓவராலா எனக்கு இந்த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரெட்டா என்லைன்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு N10 வேரியன்ட், டாப் ஆஃப் தி லைன் கிரெட்டா என்லைன் அப்படிங்கிறனால இந்த கார்ல வந்துட்டு நமக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுது. இந்த சீட்ஸ்ல ஒரு டீட்டெயிலிங்க நீங்க பார்க்கலாம். என்னோட பேட்சிங் இருக்குது. ஸோ உட்கார்றப்பயுமே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், உட்கார்றவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். இந்த சீட்ஸோட கான்டார்ஸு, குஷனிங்கு, இந்த லம்பார் சப்போர்ட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டி டிரைவ்ல இருக்கப்போ உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஃபங்க்ஷனலான வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் ஸ்டிச்சிங்கை நம்ம த்ரூ அவுட்டாக இதில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன ரேஸ் ஃபிளாக் இன்ஸ்பயர்ட் டிசைன் இந்த சீட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாப் ஆஃப் தி லைன் கிரெட்டா என்லைன்ல 8-வே அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்துருது. யூஸ் பண்றதுக்கு ஹேண்டியான இடத்துல இருக்கு. சீட்ஸை வந்து நம்மளோட ஈஸியாவே நம்மளோட கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இன்னும் சில நோட்டபுளான ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபுல் பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது, டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, டிரைவிங் மோட்ஸ் இருக்குது, 3 டிரைவிங் மோட்ஸ், 3 டிராக்ஷனல் கண்ட்ரோல் மோட்ஸ் இருக்குது. டிரைவிங் மோட்ஸ் பார்த்தா ஸ்போர்ட், சிட்டி அண்ட் ஈகோ நம்ம பார்க்க முடியும்.
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லையும் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மட், சாண்ட் அண்ட் ஸ்னோ அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப் ஆஃப் சர்ஃபேசஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த காரோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி இருக்குன்றத நம்ம டிரைவ்ல டீடைல்டா பார்ப்போம். அடிஷ்னலா ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா வந்துருது. நம்மளோட கிரெட்டா இன்லைன் டாப் ஆஃப் த லைன் கார் அப்படிங்கிறனால இதுல வந்து ஒரு ஃபுல் 360 டிகிரி கேமராவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஏடாஸும் வந்துருது. என்னென்ன ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வருது அப்படின்றத இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். ஆல் நியூ கிரெட்டா என்லைனோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கேபின்னு. நீங்கள் பார்க்க முடியுது என்னோட ஹைட் வந்து 5'7", என்னால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூமும் குட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூமும் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன வந்துட்டு கூலாக வச்சுக்கிறதுக்காக பின்னாடி ரியர் சீட்ஸுக்கு தனியாகவே வந்துட்டு ஏர் கண்டிஷனர் யூனிட் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு ஃபார் ஆல் தி சார்ஜிங் நீட்ஸ் ஆன் த கோ. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த ரியர் சீட்ல இருக்கப்போ நான் இந்த ஃபென்டாஸ்டிக்கான வியூவை சைட் மிரர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கப்போ இந்த பேனரோமிக் சன்ரூஃப் இன்னும் ஒரு ஏரியான ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. ஓவரால் வெல் வென்டிலேட்டட் அண்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 3 பேர் ஈஸியாக இங்கே சீட் பண்ண முடியும். 2 பேர் சீட் பண்ணால் தாராளமாக சென்டரில் இருக்க ஆம்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக அந்த ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பிக் தம்ஸ் அப். காருக்குள்ள என்ட்ரு ஆகுறதும் எக்ஸிட் ஆகுறதும் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. கார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால இதோட இன்க்ரெஸும் ஈஸியாக இருக்குது, எக்ரெஸும் ஈஸியாக தான் இருக்குது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்டர்ஸும் பெரியவங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த காரில் என்டர்டெயின்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். பூட் நல்லா மேசிவாக இருக்குது. இங்கேயும் போஸ் சவுண்ட் சிஸ்டம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 433 லிட்டர்ஸ் ஆஃப் மேசிவ் பூட் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதை விட அதிக ஸ்பேஸ் வேணும், இல்லை நிறைய குட்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 60-40 ஸ்பிளிட்ஸும் இருக்குது. ஈஸியாகவே இந்த சீட்ஸை ஃப்ளாட் ஆக்கிட்டு இந்த ஃபுல் ஸ்பேஸை வந்து உங்கள் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெஃப்டோட க்ளோஸ் ஆகுது. கிரெட்டா இன்லைன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியல் வெரி ஃபியூ இம்ப்ரெஷன்ஸ் என்னன்றதை நான் அப்படியே ஷேர் பண்றேன். எடுத்தோடனே இந்த காரை நீங்க ரோல் பண்ண ஆரம்பிச்சோடனே இன்ஸ்டன்டேனியஸா மைண்ட்ல தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த என்லைனோட ஸ்டீரிங் வீல். இந்த ஸ்டீரிங் நல்ல வெயிட்டடா இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம Hyundai கார்ஸ்ல பார்த்ததை விட ரொம்ப கனெக்டடா இருக்கு. ஸ்டீரிங் வந்துட்டு முன்னாடி இருக்க 2 வீல்ஸோட ரொம்ப டாக்கட்டிவா இருக்கு. கிளியரா முன்னாடி ரோட்ல என்ன இருக்கு, என்ன அன்டியூலேஷன் இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக் வந்து நம்ம கைக்கு வருது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன முக்கியமா இந்த ஸ்டீரிங்ல சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவா நம்மளோட இன்புட்ஸ் வந்து சென்ஸ் பண்ணுது. எனக்கு இது வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் மாதிரி எந்த சைடு வந்து எந்த ஆங்கிள் நம்ம திருப்புறோமோ அதை அப்படியே வந்துட்டு அந்த இன்புட்ஸ் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே மோஸ்ட் ரெஸ்பான்சிவான பிக் சைஸ் காரோட ஸ்டீரிங் வீல் இந்த என்லைன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா இதுல சொல்லிதான் ஆகணும். ஸோ இது ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்குது, யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. ஓவராலா அந்த ஸ்டீரிங் வந்துட்டு ஒரு யூசர் டிலைட்டை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்த காரோட சஸ்பென்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் லைஃப்ல பெரிய பெரிய டிஃபரன்ஸ் எப்பயுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தியரிக்கு ஏற்ற மாதிரியே Hyundai வந்து இந்த சஸ்பென்ஷனை சின்ன டியூனிங் தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30% ஸ்டிஃபர் தேன் நார்மல் கிரெட்டா. ஆனா இந்த சின்ன சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் டியூனிங் பெரிய லெவல்ல இந்த காரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம். கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்போஸ்டா, ரொம்ப கான்பிடன்ஸ் இன்ஸ்பைரிங்கா, ரொம்ப செட்டில்டா இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங்ல எந்த ஒரு மேனுஃபேக்சரருக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். என்னன்னா, ஒண்ணு அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்கும், ஹார்டா இருந்துட்டா, ரொம்ப சாஃப்டா இருந்துட்டா ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டா இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ரைட் பேலன்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா இந்த கார்ல Hyundai வந்துட்டு அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். சஸ்பென்ஷன் ரொம்பவே வெல் டியூன்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ்ங்க. ஸோ யூஸ்வலாவே இந்த மாதிரி ஸ்டிஃபான சஸ்பென்ஷன்ஸ்ல பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அலுங்கல் குலுங்கலை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த கார்ல இதுவே ஒரு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். எனக்கு என்னமோ நார்மல் கிரெட்டாவோடவே என்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் செட்டில்டா, கம்போஸ்டா, ஸ்குவாட்டடா போகுது அப்படின்றத சொல்லணும்னு தோணுது. இன்னொரு மேஜர் ஆஸ்பெக்ட் இந்த கார்ல என்னன்னா, யூஸ்வலாவே இந்த உயரமான கார்ஸ்ல எல்லாம் பாடி ரோல் அப்படின்றத வந்து இப்ப நம்ம ஒரு கார்னரை ஒரு ஸ்பீட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, உயரமான கார்ஸ்ல வந்துட்டு ஒரு வெர்டிகலா ஒரு சின்ன ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஒரு 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 சின்ன மூவ்மெண்ட் வந்துட்டு ரோல் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுதான் பாடி ரோல் அப்படின்னு சொல்றது. காரோட ஹைட் கம்மியாக
ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த பாடி ரோல் அப்படின்றத இருக்காது, ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கும். ஆனா இந்த கார்ல எனக்கு என்ன தோணுதுன்னா பாடி ரோல் வந்துட்டு வெல் கண்டெய்ன்டுங்க. ஆனா கிரெட்டா என்லைன்ல பாடி ரோலை எவ்வளவு தூரத்துக்கு கண்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வேகமான சில கார்னர்ஸ் இந்த கார்ல எடுத்து பாக்குறேன், ஆனா எனக்கு அந்த பாடி ரோல் அப்படின்றது இருக்குதா அப்படின்றது தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் கேலிபிரேட்டட். இது ஒரு ஆஸ்பெக்ட். மூணாவது ஒரு ஆஸ்பெக்ட் என்ன கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கியர் பாக்ஸ். ஸோ இது நம்ம பெட்ரோல் ஹெட்ஸ்க்கானது அப்படின்ட்டோம், என்தூசியாசிஸ்க்கான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னோம் அப்படின்னாலே கியர் பாக்ஸ் வந்து மேனுவலா தான் இருக்கணும் இல்லைங்களா? மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வண்டி ஓட்டுறவங்க, ரொம்ப விரும்பி ஓட்டுறவங்க அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கார்ல இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் ஹோல்டு பண்றதுக்குமே சரி, ஆப்ரேட் பண்றதுக்குமே சரி, ஸ்லிக் ஷிஃப்டிங் யூனிட்டா இருக்கு. ரொம்ப ஸ்லிக்கா, ரொம்ப காமா, ஸ்மூத்தா ஆப்ரேட் பண்ணுது. இந்த கியரோட த்ரோஸ் வந்துட்டு ரொம்ப வெல் கண்டெய்ன்டா இருக்குது. ஸோ கியர் த்ரோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. எனக்கு பர்சனலா கார் ஓட்டுறதுல ஒரு சின்ன சாட்டிஸ்பேக்ஷன் இந்த கியர் த்ரோஸ் தான். கிரெட்டா என்லைனோட கியர் ஸ்டிக்கு அமேசிங்கா இருக்குங்க. இந்த குட்டியான நாபு, ஷார்ட்டான த்ரோஸ் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீலிங் கொடுக்குது. இந்த காரோட என்லைன் பேட்சிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த கியர் பாக்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்கை விடவுமே மேனுவல் வந்து இந்த டர்போ லேக் அப்படின்றத வந்துட்டு இன்னுமே நம்மளால கண்டெயின் பண்ணி ஓட்ட முடியும். எப்பயுமே ஒரு டர்போ கார்ல மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து நல்ல ஆப்டிமைஸ்டா தான் இருக்கும். உங்களால ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அந்த கார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். நாலாவது மேஜர் ஆஸ்பெக்ட் இந்த கார்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த என்ஜின். 1.5 லிட்டர் டர்போ ஜிடிஐ என்ஜின். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வேரியஸ் அதர் ஹுண்டாய் கார்ஸ்ல, கியா கார்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ இந்த கார்ல என்ன மேஜிக் அப்படின்னா, ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊர்ல 4 பேர் ஒரு ஏற்கனவே ஜாலியான ஆளு, ஆனா இன்னும் ஒரு 3 பேர் கூட சேர்ந்துறானுங்கன்னா அவனுங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, வேற லெவல் ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த என்ஜின் ஆல்ரெடி ஒரு ஃபன் நேச்சர் இருக்கக்கூடிய என்ஜின். இது வந்து இந்த ஸ்டீரிங், சஸ்பென்ஷன், கியர் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் 3 பேரோட சேர்ந்துக்கிட்டு இந்த காரோட ஃபன் டு டிரைவ் அப்படின்னு சொல்ற விஷயத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்றத நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியும். நல்ல பஞ்சியா, டார்க்கியா, ஒரு 1.5 வரைக்கும், ஒரு 1500 ஆர்பிஎம் வரைக்கும் ஒரு சின்ன டர்போ லேக் தெரிஞ்சாலுமே அதை அழகா கண்டெயின் பண்ணி நம்மளால ஆப்டிமைஸ் பண்ணி இந்த மேனுவல் கியர் பாக்ஸ்ல ஓட்ட முடியுது. ரெண்டாவது, இந்த என்ஜின் வந்து ஈகர் டு புல் அட் எனி கியர்ஸ்ங்க. நீங்க எந்த கியர்ல இருந்தாலும் ஹைவேல க்ரூஸ் பண்றப்போ உங்களுக்கு சடனா ஒரு டார்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்க த்ராட்டில டேப் பண்ணோன்னா இந்த என்ஜின் ஈகர்னஸ் காட்டுது. லீனியராகவும் பில்ட் பண்ணுது. சடனா உங்களை சீட்ல புல் பண்ற அளவுக்கு இந்த பவர் வந்து பயமுறுத்துற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு லீனியரா அந்த பவர் டெலிவரி பில்ட் ஆகுது. நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி கண்டிப்பா டெலிவரின்றது இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தேன் தட் இந்த கார்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட் கேமரா. சப்போஸ் நீங்க ஒரு டர்ன் எடுக்கிறீங்க, இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கன்சோல்ல வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆயிருது. ஸோ நீங்க டர்ன் பண்றதுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்கா பாத்துக்கலாம், ஏதாவது நீங்க ஃபீல்ட் ஆஃப் வியூல மிஸ் அவுட் பண்றீங்களா அப்படின்றது பாத்துக்க முடியுது. இன்னொரு நோட்டிசபிளான ஃபீச்சர், இந்த கார்ல 3 டிஃப்ரெண்ட் டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு மாடுலேட் ஆகுது. ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, இருக்கிறதுலயே பிரிஸ்கான, எனர்ஜெட்டிக்கான, என்ஜின் ஈகரா இருக்கிற மாதிரி, நம்ம த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு மோடு. இன்னொன்னு சிட்டி மோடு, பெஸ்ட் ஆஃப் போத் தி வேர்ல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கணும், எக்கனாமியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மோடுன்னு சொல்லலாம். இன்னொன்னு எக்கோ மோட். நீங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியா ஓட்ட வேணாம் அப்படின்னு நீங்க சில சமயம் யோசிக்கிறப்பையும், இல்ல சில சமயம் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா என்ஜாய் பண்ணி டிரைவ் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நீங்க பாக்குறப்பையும் இந்த எக்கோ மோடு உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். இது இல்லாம இந்த கார்ல டிராக்ஷன் கண்ட்ரோலுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டிராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மட், சாண்ட் அண்ட் ஸ்னோ. இந்த 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ்ல நீங்க ஓட்டுறப்ப இந்த காரோட டிராக்ஷன் கண்ட்ரோலை நீங்க ஈஸியா மாடுலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி பவர் டெலிவரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த கிரெட்டா என்லைன்ல நமக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ஃபன் டு டிரைவா இருக்குது. எப்பயுமே நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா, ஹுண்டாய் கிரெட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டா இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் வந்து ஃபீட்பேக் நமக்கு இம்ப்ரூவ்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கனெக்டடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கார் இட்ஸ் ஆல் அபவுட் தட். இவ்வளவு நாளா நம்ம எதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கணும், இந்த கிரெட்டால இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சோமோ அது எல்லாமே மோர் ஆர் லெஸ் இந்த என்லைன்ல அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதே நம்ம சொல்லலாம். பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
ஆல் 4 வீல்ஸ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கறனால ரொம்ப அஷ்யூரிங்கா இருக்கு. பிரேக் பைட் வந்து ரொம்ப ஷார்ப்பா தேவையான அளவு இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் எல்லாத்துலயுமே முக்கியமா நமக்கு தேவைப்படுற விஷயம் வந்துட்டு பிரேக்ஸ் தான். ஸோ இந்த பிரேக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் நம்ம வந்துட்டு வேகமா ஓட்டுறதுக்குமே. ஸோ இந்த கார் வந்துட்டு கண்டிப்பா அந்த விஷயத்த டேலி பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். நோஸ் டைவ் பெருசா இல்ல. நீங்க சஸ்பென்ஷன் நல்லா கேலிபிரேட் ஆயிருக்கிறதுனால நீங்க என்னதான் ஹார்ட் பிரேக் பண்ணாலும் கார் கம்போஸ்டா தான் இருக்குது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸுக்குமே அந்த அலுங்கல் குலுங்கல் தெரியாத மாதிரி நார்மல் கிரெட்டாவை விடவுமே என் லைன் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். That's it friends. ஆல் நியூ கிரெட்டா என்லைனோட டீடைல்டான டிரைவ் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த காரோட ஃபைனல் வேர்டிக்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டடான பிளாட்ஃபார்ம், ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பிராண்ட், ஜென்யூனான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, கிரெட்டா அப்படின்ற இந்த பிராண்டிங் இருக்குது, 3 ஜென்ரேஷன்ஸாக இந்த மாடல் இருக்குது. இந்த காரு இப்போ இன்னும் பெட்டர் ஆயிருக்கு. ஒரு மார்ஜினல் வேல்யூக்கு இன்னும் ஃபன் டு டிரைவா, இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு காரா வந்திருக்குது. நீங்க ஒரு ஸ்போர்ட்டியா ஓட்டுற ஆளு, உங்களுக்கு ஒரு எந்தூசியாசிஸ் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா இந்த கார் உங்களுக்கானது. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரைவை நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணமோ அதே அளவு நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோவை அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அடுத்து என்ன கண்டென்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட்ஸோட சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கணும். Until then, drive safe and drive responsibly.